ஆர்டர் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகே மேடம். ஓகே. ஹலோ ஜெனிஃபர். ஹலோ. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஒரு காஃபி. ஒரு காஃபி. சரிங்க சார். நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலையா? இல்ல, நான் அப்பதான் சாப்பிட்டேன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஸ்ரீநிதி வர சொல்லி இருந்தாங்க, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். 10 மணிக்கெல்லாம் வரதா சொல்லியிருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் காணோம். ஸ்ரீநிதி அவங்கள 10 மணிக்கு இங்க வர சொன்னாங்க. ஆமா. ஏன் அவங்க தான் உங்களையும் இங்கே வர சொன்னாங்களா? இல்ல இல்ல, என்ன வர சொன்னது கார்த்தி தான். ஆனா அவரும் இன்னும் காணோம். என்ன ஒத்துமை பாத்தீங்களா? 10 மணிக்கு உங்களை இங்க வர சொன்னது கார்த்திக், என்ன வர சொன்னது ஸ்ரீநிதி. ஆனா 2 பேரும் இன்னும் காணோம் பாத்தீங்களா? என்ன பிரேம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன வர சொல்லிட்டு கார்த்தி ஏன் நோவில்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இஸ் இட்? நான் கூட ஸ்ரீநிதிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க செல் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, இதுல கூட என்ன விட்டுருமே பாருங்க. காலையில 10 மணிக்கு கார்த்திகை நாங்க வர சொல்லி சொன்னப்போ கூட ஸ்ரீநிதியும் இருந்தாங்க. ஸோ நீங்க இங்க 10 மணிக்கு வரப்போறது தெரிஞ்சுதான் ஒருவேளை ஸ்ரீநிதியும் அதே டைமுக்கு நீங்க வர சொன்னாலோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி காரணத்தை கேட்கலானா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்ரீநிதி உங்களை எதுக்காக வர சொன்னாங்கன்னு தெரியுமா? ஏதோ பர்சனல் விஷயம்னு சொல்லியிருந்தா. ஆமா, உங்களை எதுக்கு கார்த்திக் வர சொல்லியிருந்தாரு? பிரேம் சொல்லுங்க. அது கார்த்திக் தான். கார்த்திக் எங்க இருக்கீங்க? உங்களுக்காக தான் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். அப்புறம் நீங்க இன்னும் வரல? நான் வரது இருக்கட்டும், உங்களை எதுக்காக ரெஸ்டாரண்ட் வர சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அது சரி, நானே சொல்றேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு யாருன்னு நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன், கரெக்டா? ஆமா. அவங்க யாரும் இல்ல, உங்க எதிரில் உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க தான் ஜெனிஃபர். உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு யாருன்னு நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன், கரெக்டா? ஆமா. அவங்க யாரும் இல்ல, உங்க எதிரில் உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்க தான் ஜெனிஃபர். என்ன கார்த்திக் விளையாடுறீங்களா? பிரேம், நீங்க ஜெனிஃபர் காதலிக்கிறீங்க, ஜெனிஃபர் உங்களை காதலிக்கிறாங்க. ஆனா அந்த காதலை வெளிப்படுத்திக்காம நீங்க 2 பேரும் மௌனமா இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு சந்திப்பை நானும் ஸ்ரீநிதி ஏற்பாடு பண்ணோம். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்கிறேன், ஜெனிஃபரை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? நான் மட்டும் சம்மதிச்சு ஜெனிஃபர் சம்மதிச்சா? ஓகே, இனிமேலும் லேட் பண்ணாதீங்க. 2 பேரும் மன விட்டு பேசுங்க. குட் லக். கார்த்திக்.
என்னாச்சு? கார்த்திக் வரலையாமா? ஏன்? அது வந்து உங்ககிட்ட ஸ்ரீநிதி தான். ஹலோ ஸ்ரீநிதி, எங்க இருக்கீங்க? எப்போ வரப்போறீங்க? சாரி மேடம், உங்களுக்கும் பிரேமுக்கும் இடைஞ்சலா நான் இப்ப அங்க வரப்போறது இல்ல. ஸ்ரீநிதி, என்ன சொல்றீங்க? மேடம், நீங்களும் பிரேமும் லவ் பண்றது எங்களுக்கு தெரியும். அதையே இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சுக்கிறீங்க. பிரேம் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு, நீங்களும் ஓகே சொல்லிட்டா மேட்டர் க்ளோஸ். ஹலோ, ஓகே ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். போனை வச்சிடுறேன். ஸ்ரீநிதி என்ன சொன்னாங்க? கார்த்தி உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதேதான் ஸ்ரீநிதியும் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஸ்வீட் ஆர்டர் பண்ணுங்க. என்ன ஸ்ரீநிதி? பிளான் சக்சஸ். கடவுளே, என் பொண்ணு மாப்பிள்ளையை புரிஞ்சுக்கணும், அவங்க வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வரணும். நான் உன்னை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ தான் அவங்க வாழ்க்கையை வழிகாட்டணும். शतमानं भवति शताज पुरुषः सतेन्द्रजाजुषेवेन्द्रजे प्रतिष्ठति सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु महतैश्वर्यापि विद्धिरस्तु। சம்மந்தியம்மா, எனக்கு மன்னிப்பே கிடையாதா சம்மந்தியம்மா? ஒரு பக்கம் எங்க பொண்ணே எங்களை தண்டிச்சிட்டு இருக்கானா, இன்னொரு பக்கம் நீங்களும் எங்களை தண்டிக்கணுமா சம்மந்தியம்மா? இதை பாருங்க சம்மந்தியம்மா, இது வரைக்கும் குற்ற உணர்ச்சியோடும் பயத்தோடு தான் உங்களை பார்த்து நான் ஒதுங்கி போயிருக்கேன். ஆனா இப்போ ஒரு முடிவோடு தான் உங்க பக்கத்துல நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் வேற என்ன சம்பந்தியமா கேட்க போறேன்? உங்ககிட்ட மன்னிப்பு ஒண்ணு மட்டும்தானே. சம்பந்திமா 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 இந்த வார்த்தையை கேட்டாலே காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்குது. தயவு செய்து இங்கிருந்து போறீங்களா? நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு கோயிலுக்கு வந்தேன். நீங்களும் நிம்மதி இல்லாம, நாங்களும் நிம்மதி இல்லாம, மாப்பிள்ளையும் நிம்மதி இல்லாம, இதெல்லாம் என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கைக்கு தானே நீங்களும் உங்க புருஷனை ஆசைப்பட்டீங்க. அதனால தானே என் புள்ள மனசை மாத்தி அவசர அவசரமா உங்க பொண்ணு அவன் தலையில கட்டி வச்சீங்க. இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? இல்ல சம்பந்தியம்மா, ஏதோ நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் இதை பண்ணோம். இப்படி கட்டதா முடியும் நாங்க கனவுல கூட நினைக்கலையே. பணமும் படிப்பும் இருந்தா எதை வேணாலும் தீர்மானம் பண்ணலான்னு நினைச்சீங்க. ஆனா எல்லாத்தையும் தீர்மானம் பண்ண உள்ள ஒருத்தி உட்கார்ந்திருக்காங்கிறதே மறந்துட்டீங்க. அவ அணுவுக்கு ஆயுச நீடிச்சு வச்சிருக்கும் போது அணு இறந்துட்டான்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? அப்போ முடிவு பண்ணீங்க, இப்போ முட்டி மோதி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேதனை இதோட முடிஞ்சிடும் மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சது எங்க எப்படி போய் நிக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க.
இந்த வேதனை இதோட முடிஞ்சிடும் மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சது எங்க எப்படி போய் நிக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. என்ன தண்டனை கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா பாவம் மாப்பிள, அவர் ஒரு தப்பும் பண்ணாதவர். அவருக்கு எதுக்கு இந்த வேதனையும் தண்டனையும்? உங்க கோபமோ சாபமோ எங்களோட போட்டுமே. மாப்பிளைய மன்னிச்சிடுங்க. இத்தனை வருஷமா அம்மாவையும் புள்ளையும் பிரிச்ச பாவம் எங்களை விட்டு தீர இல்லையா? நீங்க யாரும் அவங்கிட்ட இருந்து என்ன பிரிக்கல. எனக்கு அவனை பிடிக்காம தான் நான் தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த கஷ்டம்லாம் தேவையானதான் கேக்குறேன். ஆத்து வெள்ளத்துல புடிச்சு தள்ளிட்டு கரையில உட்காந்துக்கிட்டு ஐயோ பாவன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்த கஷ்டமெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் தலையா அடிச்சுக்கிட்டேன். நாங்க பண்ண தப்ப உணர்ந்து கையை நீட்டும் போது அதை பிடிச்சிட்டு நீங்க கரையேறியில்ல இல்லையா? எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. இனிமே தப்பிக்கிறது கஷ்டம். அப்படியே தப்பிச்சாலும் கஷ்டம்தான். ஏன் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? உங்க பேச்சால என்ன ஒண்ணும் சரி பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க. இல்ல சம்பந்தியம்மா, இருங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வர சம்பந்தியம்மா. மன்னிக்கணும், உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. சம்பந்திமா இந்த வார்த்தையை கேட்டாலே காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்குது. தயவு செய்து இங்க இருந்து போறீங்களா? நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு கோயிலுக்கு வந்தேன். அப்போ முடிவு பண்ணீங்க, இப்போ முட்டி மோதி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேதனை இதோட முடிஞ்சிடும் மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஆரம்பிச்சு வச்சது எங்க எப்படி போய் நிக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. எல்லாம் அந்த பைக் என்னால வந்து வேணாமா? என்னமா என்னாச்சு? பாத்து பாத்து. என்னாச்சு? ரொம்ப அடிபட்டுச்சாமா? வண்டியில் உட்காருங்கம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும். வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால்
கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி